வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி தான் நான் பேச போகிறேன். அதாவது கடவுளை நம்மால் உணர முடியுமா? இதை பற்றி தான் உங்கள் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடவுளை வந்து உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளே நான் வந்து இந்த வீடியோஸில் சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையும் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். என்னாலேயும் கடவுளை வந்து உணர முடிஞ்சுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் ஹெட்லைனில் சொன்ன மாதிரி கடவுளை நம்மால் உணர முடியுமா? இதற்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியும். இதில் நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நான்வெஜ்ஜினாலே விலங்குகளும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தான். ஸோ நம்ம நான்வெஜ்ஜை வந்து தவிர்த்துட்டு வெஜ்ஜில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா, கண்டிப்பாக வந்து கடவுளுக்கு வந்து நம்ம மேலே வந்து கண்டிப்பாக ஒரு அன்பு, ஒரு அபிப்பிராயம் வரும். ஸோ நான்வெஜ்ஜை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் சைவத்தில் நீங்கள் ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, தியானம் பண்ணணும். தியானம்னா வந்து நம்ம சின்முத்திரைன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். சின்முத்திரைன்னு வரும். சின்முத்திரை நீங்கள் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஓம் நமச்சிவாய, ஓம் சரவணபவ இந்த மாதிரி நீங்கள் வந்து மந்திரத்தை சொல்லி நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணி வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கடவுளை வந்து உங்களால் உணர முடியும். 3rd பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்பிக்கை வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹோப் வைக்கணும் கடவுள் மேலே. கடவுள் இருக்கார், ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம கூட இருப்பார், நமக்கு வந்து நல்லது பண்ணுவார் சொல்லிட்டு நீங்கள் கடவுள் மேலே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வச்சா மட்டும்தான் உங்களால் வந்து கடவுளை உணர முடியும். 4th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். கண்டிப்பாகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். ஸோ கடவுள் வந்து வருவார், நமக்கு வந்து காட்சி கொடுப்பாரு, ஸோ கடவுள் வந்து நம்மளால் உணர முடியும், நம்ம கூட தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள் மேலே வந்து நீங்கள் 100% நம்பிக்கை வச்சா மட்டும்தான் முடியும். அடுத்து 5th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, லவ் டு அதர்ஸ். அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகளையும் பறவைகளையும் நம்ம வந்து காதலிக்கணும், அன்பு செலுத்தணும், மற்றவங்க மேலே அன்பு செலுத்தணும், அன்பை வந்து உண்மையாக செலுத்தணும். அதே மாதிரி நம்ம கடவுளை வணங்கும்போது கடவுள் மேலே நம்ம அன்பு செலுத்தணும். இந்த மாதிரி மற்றவங்க மேலே நம்ம அன்பு செலுத்துறதுனால கடவுளுக்கு நம்ம மேலே கண்டிப்பாக ஒரு உண்மையான அன்பு வந்து கடவுளுக்கு தோன்றும். அடுத்து 6th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஈகோ, பொறாமை, கோவப்படுறது இது 3மே இருக்கக்கூடாது கடவுளை பொறுத்தளவுக்கு. இது 3மே நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்கன்னா கடவுள் கண்டிப்பாக உங்களோட இருக்காருங்கிறத உங்களால் உணர முடியும். ஈகோ, அடுத்தவங்க மேலே ஈகோப்படாமல் இருக்கிறது, பொறாமைப்படாமல் இருக்கிறது, பக்கத்து வீட்டில் பைக் வாங்கிட்டா நம்ம எப்போ வாங்குறது, அவன் வேலைக்கு போயிட்டா நம்ம எப்போ வேலைக்கு போகிறது, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பொறாமையும் படக்கூடாது. மற்றவங்க மேலே தேவையில்லாத கோபம் இல்லாத மனிதனிடத்தில் தான் கடவுள் வந்து குடியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கோபத்தை குறைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கடவுள் உங்கள் கூட இருக்கார். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லது நினைக்கிறது. நமக்கு துரோகம் பண்ணாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சனாலே போதும், அந்த மனசுக்காகவே கடவுள் உங்கள் கூட தான் இருப்பார். ஸோ மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கணும், எல்லாரையும் மன்னிக்கிற குணமும் இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறதும் ஒரு விதத்தில் அது வந்து நல்லது தான். ஸோ நான் இத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கடவுள் வந்து உங்களால் வந்து உணர முடியும். கடவுள் உங்கள் கூட இருக்காருங்கிறத உங்களால் உணர முடியும். உங்களுடைய உடலில் ஒரு வைப்ரேட் உண்டாகும், கண்டிப்பாக உணர முடியும். அப்படி உங்களால் கடவுளை உணர முடிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.